அவனுங்க அவாய்ட் பண்ண சொல்கிறாளுங்களா இல்லை அலைய விட இப்படி பண்ணுறாளுங்களான்னு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பசங்க என்ன பண்ணுவானுங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பசங்க பைத்தியம் பூச்சி மாரி சுற்றி நிற்பானுங்க. ஓகேவா? அவளுங்க பின்னாடி சுற்றி நிற்பானுங்க. புரியுதா? லைன் புரியுதா? அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் என்னன்னா, இது பத்தாவதுன்னு கூட 2 பெஸ்டியை வேறு வச்சுன்னு ரெண்டு பெஸ்டிங்க வேறு வச்சுன்னு சுற்றி நிற்பாங்க. ஓகேவா? அதாவது பசங்க வந்து இதெல்லாம் எதுவும் தெரியாமல் அவளுக்கு பின்னாடி பைத்தியமாக சுற்றி நிற்பாங்க. இது பத்தாவதுன்னு இவங்க கூட ஒரு பெஸ்டி பாய் பெஸ்டின்னு ஒருத்தவங்க கூட வச்சு நிற்பாங்க. இவனுக்கு நைஸாக பேசி கரெக்ட் பண்ணி இவனுக்கு ஃபுல்லாக மஞ்சள் போட்டுருப்பாங்க. புரியுதா? எதுக்கும் கொஞ்சம் உஷாராரு அது சொல்லி முடிச்சுட்டு, ஆனால் வால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவனை கிக் ஏற்றுவாங்க. புரியுதா? ஃபுல் ஐடியா புரிஞ்சுதா? சொல்லு ஒரு டைம். இன்னும் இதில் மெயின் டைலாக் இது. சொல்லிடுறேயா? எனக்கு கொஞ்சம் பெரிய டைலாக் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளோவில் சொல்லு, க்ளோஸ்அப் ஆகிக்கிறப்ப நீ பொறுமையாக சொல்லிடு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவள் ஃபோனில் அவள் இதுலேருந்து எனக்கு ஃபோன் மெசேஜ் வரும், நான் ஊருக்கு போகல கேன்சல் அப்படின்னு. இல்லை, இதை மட்டும் ப்ளீஸுங்க அதே ஃப்ளோவில் முடிச்சிடலாம். அதாவது நான் திரும்புகிறேன் இல்லையா, சரகஸ்டருக்கு இந்த பெஸ்டியை மட்டும் யார் வேணால் நம்ம இந்த பெஸ்டியை மட்டும் நம்பாது, இவனுங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி நான் டென்ஷன் ஆகி குடிச்சிடுறேன். நான் எடுத்து பேசுகிறேன், டேய் பொறுமையாடா, ஏன்டா அம்மா குடிடா அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போல்லாம் எந்த பொண்ணும் சிங்கிளாக இல்லை, எந்த பொண்ணும் சிங்கிளாக இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றி இருப்பாங்க. இதை நம்பி எவனா போய் ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவளுங்க அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை அலைய விட சொல்கிறாங்க. நம்ம பசங்க புரியாமல் இவங்க பின்னாடி பைத்தியமாக சுற்றி நிற்பாங்க. இது பத்தாதுன்னு கூட பெஸ்டி பாய் பெஸ்டின்னு ஒரு கூட வச்சுருப்பாங்க. அவனுங்க நல்லா நைஸாக பேசி இவங்களுக்கு